ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத் தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கைக் கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்தில் பாலகாண்டத்தில் நகரப்படலத்தில் 64வது பாட்டு பார்க்க போகிறோம். சூழிகை மழைமுகில் தொடக்கும் தோரண மாளிகை மலர்வன மகளிர் வாழ்முகம் வாளிகள் அன்னவை மலர்வ மற்ற அவை ஆளிகள் அன்னவர் நிறத்தின் ஆள்பவே. இதுதான் பாட்டு. இப்போ பதம் பிரித்து பொருள் பார்க்கலாம். சூழிகை மழைமுகில் தொடக்கும் அந்நகரத்து மாளிகைகளின் உச்சி மிக உயர்ந்திருப்பதால் மேகத்தை பிணிக்கும். இந்த இடத்துல சூழிகை அப்படின்னா நிலா முற்றத்தை குறிக்கும். அதாவது தமிழில் சுள் அப்படிங்கிற சொல் நிறைய அர்த்தம் இருக்குது. அதில் ஒரு அர்த்தம் சிறுமை அப்படின்னு அர்த்தம். அதனால தான் சுள்ளான் அப்படின்னு சொன்னால் அவன் கிடக்கான் ஒரு சின்ன பையன் சிறுவன் அப்படின்ற பொருள் வருது இல்லை. அதே மாதிரி மரக்கிளைகளில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குச்சிகளை சுள்ளிகள் அப்படின்னு தானே சொல்லுவாங்க. அந்த மாதிரி குச்சிகளை கொண்டு நெருப்பு மூட்டுனா அது சொழுந்து விட்டு எரியுது அப்படின்னு சொல்கிறோம்ல. இது எல்லாமே தொடர்புடைய சொற்கள். இந்த சொழுந்து விட்டு எரியக்கூடிய குச்சிகள் அதை கொண்டு தீப்பந்தம் டார்ச் நம்ம பிடிச்சிக்கிட்டு இருக்கோம்ல, அந்த டார்ச்சுக்கு சூழ் அப்படின்னு பேர். இங்கே சூழிகை அப்படின்னா நம்ம மொட்டை மாடின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி, அதாவது இங்கிலீஷில் சொல்லணும்னா டெரஸ். அந்த மாதிரி மொட்டை மாடியை ஏன் சூழிகைன்னு சொல்கிறாங்கன்னா, பகல் நேரங்களில் சூரிய வெளிச்சமும் இரவு நேரங்களில் நிலா வெளிச்சமும் இருக்கக்கூடிய ஒரு இடம். அப்படி நிலவொளியில் குன்றி இருந்தால் சூழிகைகளால் சூழினால் சூழப்பட்ட இடம்ங்கிறதுனால சூழிகை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா எப்போவுமே வெளிச்சமாக இருக்கக்கூடிய இடம்னு அர்த்தம். சூழிகை மழைமுகில் தொடக்கும். இந்த இடத்துல தொடக்கும் அப்படின்னா தொடும். அதாவது மொட்டை மாடி அந்த மாளிகைகளுடைய மேல் மாடத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் மழைமுகில் மேகங்களை தொடும் அப்படின்னு மட்டும் அர்த்தம் கிடையாது. இந்த இடத்துல தொடக்கும் அப்படின்னா பிணிக்கும்னு அர்த்தம். அதாவது சேர்த்து கட்டும் மேகங்களை இந்த மாளிகைகளுடைய நிலா முற்றங்கள் தான் அப்படியே சேர்த்து கட்டுதான் மேகத்தை, அப்படி சொல்றாரு. தோரண மாளிகை மகளிர் வாழ்முகம் மலர்வன. நம்ம போன பாட்டிலே பார்த்துருக்கோம், எங்கே பார்த்தாலும் தோரணங்கள், மாளிகைகளில் தோரணங்கள் இருக்குது அப்படின்னு. அப்பேற்பட்ட தோரணங்களினால் அலங்கரிக்கப்பட்டு விளங்கும் மாளிகைகள்லாம் மகளிரின் ஒளிமிகு முகங்கள் மலர்ந்து பொலிவனவாகும். இந்த இடத்துல வாழ்முகம் அப்படின்னு சொல்கிறாரு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வாழ் ஒளி ஆகும் அப்படின்னு தொல்காப்பிய நூற்பா இருக்குது. வாழ்னா ஒளின்னு அர்த்தம். அதனால அந்த மாளிகைகளில் இருக்கக்கூடிய மகளிர் எப்படி இருக்காங்களாம், அவங்களுடைய முகங்கள் ரொம்ப ஒளி வீசக்கூடியதாக இருக்குது, தேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அன்னவை வாளிகள் மலர்வ அம்முகங்களில் அம்புகள் விளங்குகின்றன. இப்போது வாளி அப்படின்னா வாளை ஏந்தி போர் தொடுக்கும் வீரன், வாழ்வீரன்னு ஒரு அர்த்தம். இன்னொன்று வாளி அப்படின்னா அம்புன்னு ஒரு அர்த்தம். இந்த இடத்துல அன்னவை வாளிகள் மலர்வன்னா அம்புகள்னா முகங்களில் அம்புகள் இருக்குன்னா அவர் என்ன சொல்ல வர்றாரு, கண்களைத்தான் அம்புகள் அப்படின்னு உருவகம் செஞ்சிருக்காரு. மற்ற அவை ஆளிகள் அன்னவர் நிறத்தில் ஆழ்ப மற்ற அவ்வம்புகள் சிங்கத்தை ஒத்த ஆடவர்களின் மார்பில் ஆழ்வனவாம். நான் ஏற்கனவே பல பாடல்கள் முன்னாடி சொல்லியிருக்கேன். அதாவது காட்டை ஆளக்கூடிய ஒரு மிருகம் அப்படிங்கிறதுனால சிங்கத்துக்கு ஆளின்னு பேர். இந்த இடத்துல ஆளிகள் அன்னவர் அப்படின்னா சிங்கத்தை போன்ற வலிமை பொருந்திய வாலிபர்கள். நிறத்தில் ஆழ்ப, நிறம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே கம்பராமாயண பாட்டிலேயே 140வது பாட்டு பார்த்துருக்கோம். அதை படிக்கிறேன் கேளுங்க. இறங்குவ மகரையாழ் எடுத்து இன்னிசை நிறங்கிளர் பாடலான் நிமிர்வ அவ்வழி கரங்குவ வல்விசி கருவி கண்முகிழ்த்து உறங்குவ மகளிரோடு ஓதும் கிள்ளையே அப்படிங்கிற பாட்டில் நிறங்கிளர் பாடலான், அதாவது அங்கே உள்ள அயோத்தி நகரத்தில் இருக்கக்கூடிய மகளிர் எப்படி தூங்குவாங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல இன்னிசை யாழிசை எப்பேற்பட்ட பாடல்கள்
உள்ளத்தை கிளர்ச்சி செய்யும் பாடல்கள் அப்படிங்கிற இடத்துல நிறம் அப்படின்னு நான் அப்போவே சொல்லியிருப்பேன். அதாவது செஸ்ட்டுனாலும் சரி, ஹார்ட்டுனாலும் சரி, எப்படி நம்ம இன்டர்சேஞ்சபிளாக யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி உள்ளம்னாலும் சரி, மார்புனாலும் சரி, அது நிறம் அப்படிங்கிற ஒரு சொல்ல வச்சு சொல்லுவாங்கன்னு சொன்னேன்ல. அதாவது நிறைய அர்த்தம் இருக்குது. வர்ணம், தேகம் அப்படின்லாம் நிறைய அர்த்தம் இருக்குது. அதை தவிர மார்பு அப்படின்னும் அர்த்தம் இருக்குது. நான் கலித்தொகை பாட்டு கூட நான் சொல்லியிருப்பேன். அதாவது செற்றார் நிறம் பாய்ந்த கணையினும் அப்படின்னு, அந்த மாதிரி உன் விழியினை தாக்குது அப்படின்னு கலித்தொகையில் பாட்டு வரும்ல. அதனால இந்த இடத்துல நிறம் அப்படின்னா மார்பை குறிக்குது. அது எப்படி அந்த அம்புகள் எப்படி ஆடவர்களுடைய மார்பில் சென்று பாயுது அப்படின்னா ரொம்ப ஆழமாக, ஆழ்ப அப்படின்னு சொல்கிறார், ரொம்ப ஆழமாக சென்று பாயுது அப்படின்னு. இப்போ நம்ம இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். இந்த பாட்டின் மூலமாக கம்பர் சொல்ல வர்ற கருத்து என்ன? அதாவது ஆடவர்கள் அந்த அயோத்தி நகரில் இருக்கக்கூடிய வாலிபர்கள் பார்க்குறதுக்கு சிங்கம் மாதிரி இருக்காங்க. அப்பேற்பட்டவர்களின் மார்பில் ஆழமாக அம்பு சென்று பாய்கிறது. அந்த அம்பு என்ன அப்படின்னா, அங்கே நிலாமுற்றத்தில் இருக்கக்கூடிய மகளிரின் கண்கள். அந்த கண்கள் எப்பேற்பட்ட முகங்களில் இருக்கு அப்படின்னா, ஒளி பொருந்திய முகத்தில் இருக்கு. அவங்க எங்க நிற்கிறாங்க அப்படின்னா, தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட மாளிகைகளில் இருக்காங்க. அந்த மாளிகைகளில் எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னா, நிலாமுற்றம் என்று சொல்லப்படுகின்ற சூழிகைகளில் இருக்காங்க அப்படிங்கிறது அவர் கருத்து. சரி, இந்த பாட்டுக்கும் அயோத்தி நகர மக்கள் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டால், எப்போவுமே ஒரு மாளிகை ரொம்ப அங்கே எல்லா மாளிகைகளும் ரொம்ப உயரமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது அந்த நகரத்துக்கு பெருமை. இப்போ நியூயார்க்கு அந்த மாதிரி பெரிய பெரிய நகரங்கள், ஷாங்காய், எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, எங்களுடைய ஸ்கைலைனை பாருங்கள், அது வந்து ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸால் அடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறத பெருமையாக சொல்கிறாங்கல்ல. அதே மாதிரி எப்போவுமே ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் போட்டி நடந்து கொண்டே இருக்குல்ல. இப்போ இந்த காலத்துலையும் நடக்குது. அதாவது யார் உயரமான கட்டடம், எத்தனை மாடி கட்டடம் கட்டுறாங்க அப்படிங்கிறதுல ரொம்ப போட்டிலாம் இருக்குல்ல. அதனால அந்த நாடு, அதாவது ரொம்ப இப்போ துபாயிலலாம் சொல்கிறாங்கன்னா ரொம்ப அது உலகத்துக்கே அது வந்து ஒரு லேண்ட்மார்க்காக இருக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் வச்சுருக்கோம், அவ்வளோ ஒரு ஹேப்பனிங் பிளேஸாக இருக்குங்கிறத அங்கே இருக்கக்கூடிய உயரமான கட்டிடங்களை கொண்டு தானே அளக்குறாங்க. இவர் என்ன அதோட மட்டும் நிற்கலை கம்பர். அதாவது உயரமான கட்டடம் மட்டும் இருந்தால் பத்தாது, அதுக்குள்ளே இருக்கக்கூடியவங்க எப்படி இருக்கணும்னு இருக்குல்ல. அதனால இவர் ஒருபடி மேலே போய் என்ன சொல்கிறாரு, உயரமான கட்டடமாகவும் இருக்குது அந்த மாளிகைகள், அது தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டும் இருக்குது. சும்மா வெறும் ஹைட்டை மட்டும் வச்சு சொல்ல முடியாது. அது எவ்வளோ ஒரு ஈஸ்தட்டிக் சென்ஸ் இருக்கணும்ல, ரொம்ப ஒரு அழகுணர்ச்சி இருக்கணும். அதனால அழகாகவும் இருக்குது தோரணங்களால். சரி, அது அப்படி மட்டும் புறத்தழகு மட்டும் இருந்தால் போதுமா? உள்ளே இருக்கிறவங்க சிடு சிடுன்னு இருந்தால் என்ன பண்ணுறது? அதனால அவர் என்ன சொல்கிறாரு, அப்படி உள்ளே இருக்கக்கூடிய மகளிரும் ஒளி பொருந்தியவர்களாக இருக்காங்க அப்படின்னு. ஒளின்னா இந்த இடத்துல நம்ம வந்து அவங்க ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப பேரழகாக இருக்காங்க அப்படின்னு அந்த புறத்தழகை சொல்லலை அவர். எப்போ ஒருவருக்கு ஒளி வரும், அவங்க வந்து மற்றவங்க கிட்டக்க அன்பாகவும் கனிவாகவும் உபசரிக்கிறத வச்சு தானே அழகுன்னு நம்ம ஏற்கனவே முன்னாடி பாடல்களில் பார்த்துருக்கோம்ல. அதனால அப்பேற்பட்ட தன்மை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கண்கள் வந்து எப்போவுமே முகத்தில் ஒளி எப்போ இருக்கும், கண்கள் ரொம்ப ஒரு காருண்யம் பொருந்தியதாக இருந்தால் அப்போத்தான் முகத்துக்கே ஒளி கிடைக்கும். அதனால அவங்க வந்து புறத்தழகு கண்கள்னால கிடைக்குது. அந்த கண்கள் எப்படி சென்று வாலிபர்களை தாக்குது அப்படின்னா, சிங்கம் போன்று இருக்கக்கூடிய வாலிபர்கள் அப்படின்னு சொல்கிறார்ல. இப்போ இதன் மூலமாக அவங்க வாலிபர்களும் வந்து ரொம்ப வீரத்துடனும் இருக்கிறார்கள், மகளிரும் ரொம்ப மற்றவர்கள் மேலே அன்பாகவும் இருக்கிறார்கள், மாளிகைகளும் ரொம்ப உயரமாகவும் இருக்குது. ஆக அங்கே வந்து செல்வமும் இருக்குது, அழகும், புறத்தழகு, அகத்தழகு எல்லாமே அந்த நகரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்ல வர்றாரு. இதில் அன்னவை வாளிகள் மலர்வ அப்படின்ற இடத்துல அந்த அப்பேற்பட்ட முகங்களில் அம்புகள் இருக்கின்றன அப்படின்னு மட்டும்தானே சொல்கிறாரு, கண்கள்னு சொல்லவே இல்லைல்ல. இந்த மாதிரி சொல்கிறது வந்து உருவகம். அதாவது உவமைக்கும் உருவகத்துக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கலாம். உவமையும் பொருளும் வேற்றுமை ஒழிவித்து ஒன்றென மாட்டின் அஃது உருவகம் ஆகும் அப்படின்னு நூறுப்பா இருக்குது. அப்படின்னா என்னன்னா, அதாவது இது மாதிரி அது அப்படின்னு இது போல இருக்கு அப்படின்னு சொன்னால் அது உவமை. இது வேற, இதுவும் அதுவும் வேற வேற கிடையாது, ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு சொன்னால் அது உருவகம். இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், உதாரணம் இருந்தாலும் திருப்பி சொல்கிறேன். பச்சைமா மலை போல் மேனி அப்படின்னு சொன்னால்
பச்சைமா மலை வேற, மேனி வேற, இது மாதிரி அது இருக்கு அப்படின்னு சொன்னால் அது ஓமை. ஆனால் நாம் அடிக்கடி சொல்கிற பாட்டு, வெய்யோன் ஒளி தன்மேனியின் விரிசோதியின் மறைய பொய்யே எனும் இடையாளொடும் இளையானொடும் போனான் மையோ மரகதமோ மறிகடலோ மழைமுகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான். இந்த இடத்துல கம்பர் அவன் ராமர் காட்டுக்கு போகிற அந்த அவனுடைய திருமேனியை வர்ணிக்கிற இடத்துல மையோ மரகதமோ மறிகடலோ மழைமுகிலோ அப்படின்னு சொல்கிற இடத்துல மை வேற அவன் மேனி வேற, மரகதம் வேற அவன் மேனி வேற, மறிகடல் வேற அவன் திருமேனி வேற, மழைமுகில் வேற அது அவன் மேனி வேற அப்படின்லாம் சொல்லலை. இதுவும் அதுவும் ஒன்று தான், ரெண்டும் வேற வேற கிடையாதுன்னு சொல்கிறாரு. அது எப்படி நமக்கு புரியுது? ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான் அப்படின்னு சொல்லும்போது தான் ஓஹோ ராமனுடைய வடிவத்தை தான் இவர் வர்ணிக்கிறார் அப்படின்னு உருவகம் பண்ணுறார் அப்படின்றது நமக்கு அடுத்த வரியில் தானே தெரியுது. அந்த மாதிரி சொல்கிறது உருவகம். இப்போ நமக்கு மதிமுகம் அப்படின்னு சொன்னால் மதி போன்ற முகம் அப்படின்றது ஓமை. ஆனால் அதையே திருப்பி போட்டு முகமதி அப்படின்னு சொன்னால் முகம் வேற மதி வேற கிடையாது, ரெண்டு முகம்தான் மதி அப்படின்னு உருவகம் அது. வேல்விழி அப்படின்னு சொன்னால் அது வேல் போன்ற விழின்னு அர்த்தம், அது ஓமை. ஆனால் விழிவேல் அப்படின்னு சொன்னால் விழிதான் வேல் அப்படின்னு அர்த்தம், அது உருவகம். அது எதை முதல்ல சொல்கிறோங்கிறத பொறுத்து இருக்குது. இப்போ வேல்விழி அப்படின்னா வேல் போன்ற விழின்னு அர்த்தம். ஆனால் விழிங்கிறதுல ஆரம்பித்தோன்னா இல்லை, விழி வேற வேல் வேற கிடையாது, ரெண்டும் ஒன்றுன்னு அர்த்தம். அதனால எதனுடைய நம்ம ஒப்புமை சொல்கிறோமோ அதை முதல்ல சொன்னோன்னா அது ஓமை, இது மாதிரி இருக்குன்னு அர்த்தம். அதை அடுத்து சொன்னோன்னா இல்லை ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு அர்த்தம். அல்லது இந்த மாதிரி எதுக்கு ஒப்புமை சொல்கிறோமோ அதை சொல்லாமையே அடுத்த வரியில், இப்போ நான் அந்த பாட்டு கம்பரோட பாட்டு சொன்னேன்ல, மையோ மரகதமோ, அந்த பாட்டில் முதல் 2 வரியில் அவர் எதை பற்றி அவர் வர்ணிக்கிறாருன்னே தெரில. ஐயோ இவன் வடிவுன்னு சொல்லும்போது தான் வடிவத்தை பற்றி சொல்கிறாருன்னே நமக்கு புரியுது இல்லை. எதனுடைய ஒப்பிடுறாரோ அதை 2 வரிகளுக்கு அடுத்து சொல்கிறாரு, இல்லாட்டி சொல்லவே இல்லை. இப்போ நம்ம பாட்டில் அப்படி தானே, கண்கள்னு எங்கே வந்திருக்கு, வரவே இல்லைல்ல. இந்த மாதிரி சொன்னால் அது உருவகம். இப்போ நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க. சூளிகை மழைமுகில் தொடக்கும் தோரண மாளிகை மலர்வன மகளிர் வாழ்முகம் வாளிகள் அன்னவை மலர்வ மற்ற அவை ஆளிகள் அன்னவர் நிறத்தின் ஆழ்பவே. இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திஹி. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திஹி. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திஹி.